செத்த நாளைக்கு போட்டு பார்க்குதல்ல, அது உலகமே பார்க்கணும். நீ எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா நீ பார்க்கறதுக்கு? ஐயா மேல அளவு கடந்து அன்பு வச்சுக்கிற ஜனங்க லட்சம் பேர் இருக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. ராஜம் ஒன்றும் பெரிய அவசியம் கிடையாது. என்ன ராஜன் ஒன்றுமே பெரிய அதிசயம் கிடையாது. என்னை வர மேல அன்பு வச்சுக்கிற லட்சம் மக்கள் வந்து பின்னால் இருக்கிறாங்க. சரியா இருக்கிறாங்க சாமி, எல்லாம் பார்ப்பாங்க வந்து உன்னைய. நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்குற, யாரும் கொடுக்குற கறியும் இல்லை புளியும் இல்லை. கருவாடு தின்னுக்கிற, இந்த முள்ளு கருவாடு, இதெல்லாம் நெய்த்தூள் கருவாடு இதெல்லாம் தின்னுக்கிறேன். பன்னிக்கறியும் தின்னுக்கிறேன். பன்னிக்கறி நாளைக்கு வறுத்துடலாமா? வறுத்துனேன் போட்டு நாளைக்கு பன்னிக்கறி 2 கிலோ எடுத்து வறுத்துடலாம். வறுத்து. ஆமாங்க, முறுக்கா மிச்சரியா கடலைப்பொரி நீ தான் வாங்கி கொடுக்க. யாரும் வாங்கின்னு வர ஊராலம் தான் ஜானம், ஆறாலம் தான் தண்ணி செத்தான் வரும். நல்ல உன்னை தேடி இப்போ பல மக்கள் வருவாங்க, கவலைப்படாது. என்ன உனக்கு ஏதாவது கெடுதல்ன்ட்டா உன்னை தேடி பல சனங்க வருவாங்க. லட்சம் மக்கள் மேலே அனுபவிச்சுக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாது, இல்லை வருவாங்க. செத்தது பின்ன பார்க்கலாம், அது வேணும். நல்லது அருமையான விஷயம் தான். வாழ்ற போது உதவாத காசு போலாம் வாரம் இருக்க வந்து பார்த்தா கண்ணில் பார்த்துக்கலாம். ஆமாம், செத்ததுக்கு அப்புறம் வந்து என்னத்துக்கு ஆக போகுது? அது வேணா சொன்னீங்க. திருவாசகம் செத்த பிள்ளை வந்து என்ன தெரியும்? ஒன்றும் திருப்பி நீ வர போற, இன்னைக்கு வேணும்னு தான் எடுத்து போடுற, அதுதான் நம்மளுக்கு தெரியும். தெரியும். அப்படி இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியுமா? அப்படி தெரியும். எத்தனையோ வருவாங்கன்னு மையன் வந்தாலும் வாழ்ற போது இல்லாதது சாத்துக்கு அப்புறம் எதுக்கு? அது என்ன சோகம்? உயிரை இருக்கும்போது நாளைக்கு போறது இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டு சந்தோஷம். அது இந்த நேரம்னு எல்லாம் போறது காஞ்சி